ಒಬ್ಬ ಚಂದ್ರನೊಬ್ಬ ರಾಜನು ಒಬ್ಬ ಈ ರಾಜನು ಒಬ್ಬ ಒಮ್ಮೆ ಹೇಳುತ್ತೈತೆ ಮತ್ತೆ ಹೇಳುತ್ತೈತೆ ನೀನೇ ರಾಜಕುಮಾರ. வார்டு நம்பர் 4 அயராது சமூக சேவையாற்றி மக்கள் பணி மகேசன் பணி என்ற எண்ணத்துடன் தன்னை முழுமையாக மக்கள் சேவைக்கு அர்ப்பணித்து தொடர்ந்து பணியாற்றி வரும் சமூக சேவகர் திரு பாண்டியன் அவர்கள் வார்டு நம்பர் 18 சமூக சேவகர் திரு கணேஷா அவர்களுடன் இணைந்து மாணவர்களுக்கான இலவச நோட்டு புத்தக வழங்கும் நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தினார். விடுமுறை முடிந்து பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளின் கல்வியில் எந்த தடையும் ஏற்படக்கூடாது என்ற உயர்ந்த நோக்கத்துடன் சவுத் டைம் பிளாக்கில் 600க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டது. இந்த மதிப்புமிக்க சமூக சேவை ஏழை மற்றும் எளிய குடும்பங்களை சேர்ந்த மாணவர்கள் படிப்பில் தடையின்றி தொடர்ந்து கல்வி கற்று வாழ்வில் முன்னேற வேண்டும் என்ற சமூக அக்கறையுடன் திரு பாண்டியன் மற்றும் திரு கணேஷா இணைந்து இந்த சேவையை முன்னெடுத்தது பொதுமக்களிடையே பெரும் பாராட்டை பெற்றுள்ளது. மாணவர்களின் எதிர்காலமே சமூகத்தின் வளர்ச்சி என்ற எண்ணத்தில் தொடர்ந்து பல சமூக சேவைகளை செய்து வரும் திரு பாண்டியன் அவர்களின் இந்த கல்வி உதவி குழந்தைகளின் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான முதற்படிக்கல்லாக அமைந்துள்ளது. ಒಮ್ಮೆ ಹೇಳುತ್ತೈತೆ ಮತ್ತೆ ಹೇಳುತ್ತೈತೆ ನೀನೇ ರಾಜಕುಮಾರ. மைன்ஸ் ஏரியால எம்சிக்கு வந்து இப்ப எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுங்களா? ஆனா இந்த 5வது முறையா வந்த கவுன்சிலர் தான் வேணிப்பாண்டி. மைன்ஸ் ஏரியால கவுன்சிலரா இருந்து அத்தனை 4 முறை இருந்து சாதிக்க முடியாத எத்தனையோ விஷயங்களை வேணிப்பாண்டிய வந்து இந்த ஒரு முறையில அவர் வந்ததுல இந்த 5 வருஷத்துல 2 வருஷம் வந்து கொரோனா பீரியட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இருக்கிற 3 வருஷத்துல அவர் முதல் ஜெயிச்சு வந்ததுமே வீட்டுக்கு பின்னால கால்வாய்களை கட்டினார், சுகாதாரத்தை மேம்படுத்தினார். அதுக்கப்புறம் அந்த குப்பையும் அடிக்கடிக்கு முனிசிபாலிட்டியிலிருந்து குப்பைக்கு கிளீன் பண்ணுறதுக்காக ஆளுங்களை வர வைப்பாரு. அவங்களுக்கு செலவு பண்ணி அவங்களுக்கு எல்லா விதத்திலையும் அவங்கள ஊக்குவிச்சு அவங்கள மொத்தமா நம்ம வட்டத்துல சுத்தமா இருக்கணும்னு சொல்லிட்டு சுகாதாரத்தை ஏற்படுத்துவாங்க. மைன்ஸ்கார காலத்துல கட்டி வச்சிருந்த ஒரு லெட்ரின், அந்த லெட்ரின் 100 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா அந்த லெட்ரினை டெமாலிஷ் பண்ணிட்டு புதுசா அவர் வந்ததுமே புதுசா அந்த லெட்ரினை கட்டி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அந்த ரயில்வே ட்ராக்கு அந்த பக்கம் மழை வந்தாக்கா சேர்ல தான் நடந்து வரணும். அந்த சுத்தி வட்டத்துல அந்த ரோடு கொண்டு காங்கிரீட் ரோடு போட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எம்பியை கூப்பிட்டு வந்து எல்லாரும் அந்த ரயில்வே பிரிட்ஜ் உள்ள ஓட்டு லைன் பக்கம் போகணும் மார்க்கெட்டுக்கு. அந்த பிரிட்ஜ் டேமேஜ் ஆயிடுச்சு. ரயில்வேக்காரங்க வந்து அதை வந்து மூடிட்டாங்க. அப்போ எம்பியை கூப்பிட்டு வந்து அண்டர் பாஸ் வேணும்னு சொல்லிட்டு ரயில்வே எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர்களையும் எம்பியை கூப்பிட்டு வந்து அண்டர் பாஸ் வேணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி அது வேலை நடந்துட்டு இருக்குது, மோஸ்ட்லி ஆகும். அப்புறமா வந்து ஐமாஸ் லைட்டுங்க வட்டத்தில் ஐமாஸ் லைட்டுங்க லைட்டுங்க ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா ஸ்ட்ரீட் லைட்டுங்க உடனடியா ஆளுங்களை கூப்பிட்டு வந்து ரிப்பேர் பண்றது. மற்றும் மெடிக்கல் கேம்ப் வட்டத்துல 2 முறை 3 முறை மெடிக்கல் கேம்ப் கூப்பிட்டு வந்து நடத்துறாரு. அது எல்லாருக்கும் பயனுள்ளதா இருந்துச்சு. அப்புறம் ஆர்வோ வாட்டர் இப்ப லைட் எரிஞ்சுட்டு இருப்பாங்க. இது வரைக்கும் யாருமே செய்யாத சாதனை. எல்லாம் 15 ரூபாய் 10 ரூபாய் கொடுத்து குடத்துல தண்ணி பிடிக்கும். இங்க 5 ரூபாய் காயின் போட்டாலும் ஒரு கேன் தண்ணி வரும். இது போல வேலைகளையும் பரவாயில்ல. கார் போயிட்டு இந்த ரோடு, இந்த ரோடு மைன்ஸ்காரனும் போடல, முனிசிபாலிட்டிக்காரனும் போடல. உண்டில் ரோடு எந்தில் ரோடு சண்டை. அவனை கேட்டா நான் போட மாட்டேன், நீ கேட்டா நீ போட மாட்டேன். ஆனா இந்த ரோட பாண்டிய வந்து 4வது மாவட்டத்துக்கு 4வது வார்டுக்கு உட்பட்ட வரைக்கும் ரோடு போட்டது மட்டும் இல்லாத ஸ்ட்ரீட் லைட்டும் போட்டு கொடுத்தாரு. சோசியல் ஒர்க்கராக வந்திருக்கும் எங்கள் அன்பு சகோதரர் திரு கணேஷ் அவர்களுக்கு ஸ்விம்மிங் பாத் லைன் 4th வார்டு மகளிர் சங்கத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
இன்னும் அநேக சலுகைகள் எப்படி எல்லா வட்டாரத்திலும் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அதேபோல் ஸ்விம்மிங் பாத் லைன் வட்டாரத்திற்கும் எல்லா சலுகைகளும் செய்து தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இங்கு அமர்ந்திருக்கும் மழலை செல்வங்கள் மாணவ மணிகள் அனைவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நமக்காக நம்ம லைன்ல இருக்கிறவங்களுக்காக திரு கணேஷ் அவர்களுக்கும் நன்றி. பிள்ளைகளுக்காக நீங்க எல்லாம் நோட் புக்ஸ் எல்லாம் வழங்கி இருக்கிறீங்க. இதே மாதிரி மக்களுங்களையும் பிள்ளைகளையும் ஊக்குவிக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். பாண்டியன் அவர்களுக்கு சொல்லணும்னாக்கா இங்க வெறும் 4th வார்டுக்கு மட்டும் ஒன்லின்னு தான் போட்டு இருக்கிறாங்க. ஆனா அவர் அப்படியெல்லாம் பார்க்கல. 5th வார்டுல இருக்கிறவங்களுக்கு மற்ற வார்டுல இருக்கிறவங்களுக்காக எல்லாம் கூட செஞ்சிருக்கிறாரு. இது இங்க நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா இங்க அப்படித்தான் போட்டு இருக்கிறாங்க. ஆனா அவர் அப்படியெல்லாம் பார்க்கல. எல்லாருக்காகவும் எல்லா பிள்ளைகளுக்கும் நம்ம கொடுக்கணும் அப்படின்ட்டு எல்லாம் இதெல்லாம் செஞ்சிருக்கிறாரு. அதே மாதிரி தான் எல்லாத்தையுமே அவரு செய்யறது. எல்லா வேலைகளுமே எந்த வார்டுன்னெல்லாம் பிரிச்சு எல்லாம் பார்க்கறது இல்லை. எல்லா வார்டுக்காகவும் அவர் வேலையெல்லாம் நல்லா செய்யறாரு. அதுக்காக நான் நன்றி சொல்றேன் அவருக்கு. தேங்க்ஸ். இந்த வட்டாரத்தில் டைம் பிளாக்ல கவுன்சிலராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற அருமையான சிலர் இல்லை, கேஜிஎஃப் முழுவதும் தான். அந்த என்ட்ரிஸ்ல மரம் வந்துட்டா கூட இவர் தான் ஃபர்ஸ்ட். மாடல் ஹவுஸ்ல மரம் வந்தா கூட இவர் தான் ராவில் போயிட்டு எடுத்துங்கிறது. அப்போ கோலார் தங்கவேலில் பாண்டியன் அவர்கள் நன்றாக சோசியல் ஒர்க்கு செய்து கொண்டிருக்கிறார். இவர் இந்த சோசியல் ஒர்க் செய்வது நிமித்தமாக நம்முடைய கருத்து என்னவென்று சொன்னால், இவர் கவுன்சிலராக இருக்கக்கூடாது. முனிசிபாலிட்டியில ஒரு சேர்மனாகவும் ஒரு வைஸ் சேர்மனாகவும் இவர் வரணும். அதற்கு முயற்சி செய்யணும். ஏன் என்று சொன்னால், நான் கிறிஸ்தவனாக இருந்தபோது கூட அநேக பேர்களுக்கு நாங்களும் சோசியல் ஒர்க் செய்கிறோம், உதவிகளை செய்கிறோம். இன்றைக்கு எத்தனை சிறு பிள்ளைகளுக்கு இங்க நன்றாக புத்தகங்கள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள். நம்ம மத்தியில அருமையான சார் கணேஷ் அவர்கள் வந்திருக்கிறார் என்று சொன்னால் ரொம்ப சந்தோஷம். அவரும் நிறைய கேஜிஎஃப்ல அநேக பேர்களுக்கு செய்திருக்கிறார். எல்லா வட்டாரங்களிலும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எதற்காக செய்கிறார்கள் என்று சொன்னால், நம்முடைய கோலார் தங்கவேலில் நம்முடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும், கல்வி இருக்க வேண்டும், உலகத்தினுடைய ஞானங்கள் இருக்க வேண்டும். அதுதான் பைபிள் கூட சொல்லுது, உலக ஞானங்கள். இந்த ஞானத்தை கொடுக்கிறது யார் என்று சொன்னால் கடவுள். இந்த ஞானத்தை எழுத்தின் மூலமாக இந்த புத்தகத்தில் எழுதும்போது அவர்கள் பெரிய ஜாதியாக மாறுவார்கள் என்று சொல்லி வேத வாக்குகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஒவ்வொரு புத்தகங்களும் பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கப்பட வேண்டும். அருமையான பாண்டியன் அவர்கள், இனமாக இருக்கின்ற சிஸ்டர்கள், அருமையான சகோதரர்கள், குமார் அவர்கள், நானும் கூட இவ்விதமாகத்தான் அநேக பேர்களுக்கு செய்து கொண்டு வருகிறோம். இன்னமாக இந்த வட்டாரத்தில் அநேக தண்ணீர், போர்வோல் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறார்கள். பாண்டியா என்னோட ஃப்ரெண்டு மாத்திரம் கிடையாது, அதுக்கும் மேல ராமலட்சுமணன் மாதிரி நான் 2 பேரும். சார், எங்க 4th வார்டுக்கு சேம் 18th வார்டுக்கு கொடுத்த மாதிரி புக்ஸ் கொடுங்க. சரி, அது கொடுக்குறேன்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி கோயில் நிறைய வாட்டி நான் போயிருக்கிறேன். ஆனா எனக்கு உங்களை சந்திக்கிற பாக்கியம் கிடைச்சது இன்னைக்குதான். ஏன்னா அன்னைக்கு பிஸியா இருப்பேன் அந்த கோயில்ல நிகழ்ச்சி இருக்கும்போது. உங்களை பார்க்கறதுக்கு, இந்த விழாவை பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு வேணி பாண்டிய அவர்களுக்கு ரொம்ப நன்றி. இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் நான் பண்ற டைம் எல்லாம் கிடையாது. அந்த கடவுளை எனக்கு கொடுக்குறாரு, நம்மளுக்கு கொடுக்குற அவ்வளோதான். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இதே மாதிரி வேற யாராவது அந்த ஏரியால இருக்கிற கவுன்சிலரு, சார் என்னால முடியாது, ஆனா எங்க வார்டுக்கு நான் பண்ணணும், உதவி பண்ணணும்னு இருந்தாலும் நான் கண்டிப்பா பண்றேன். என்னை யாரும் கேட்கல, பாண்டியா என்னோட நண்பர் கேட்டாரு, நான் பண்ணியிருக்கேன். அவருக்கு இதுக்கு மேலேயே அவர் ஏதாவது கேட்டு நான் பண்ணுவேன். அவருக்கு பக்கத்துடைய நான் எப்பவுமே இருக்குவேன், கூடவே இருக்குவேன். நீங்க நம்பி நான் ஆல்ரெடி 18th வார்டுல எப்படி சர்வீஸ் பண்ணி இருக்கிறேன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். காசு இன்னைக்கு இருக்கோம், நாளைக்கு போயிட, இன்னைக்கு இருக்கிறோம், நாளைக்கு இருக்கிறது இல்லை. எனக்கு கடவுள் கொடுக்குறாரு, நான் பண்றேன், அவ்வளவுதான்.
அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. ஆனா பாண்டிய பத்தி இன்னொன்னு சொல்லணும்னா எல்லாரும் சொல்லிட்டாங்க, நான் சொல்லாததெல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க. 24 hours மெடிக்கல் ஷாப் எப்படி ஓபன் இருக்குன்னா சில மெடிக்கல் ஷாப் வந்து ஓபன் இருக்கும், மீதி எல்லாம் மெடிக்கல் ஷாப் 10 மணி 11 மணிக்கெல்லாம் க்ளோஸ் ஆயிடும். அந்த மாதிரி இவர் மெடிசன் மாதிரி இவர் 24 hours அவைலபிள். உங்களோட போக்குவரத்து சர்வீஸ் பண்றதுல 24 hours அவர் அவைலபிள். எப்ப பாரு என்னப்பா எங்கப்பா இருக்கிறாக்கா அங்க இதாச்சு பண்ணிருக்கிறேன். ஓகே, வெரி குட் பண்ணுங்க. ஆனா பண்ற எண்ணம் மனசு ரொம்ப இருக்குது அவருக்கு. கடவுள் அவருக்கு வந்து அவ்வளவா சக்தி கொடுக்கல. என்ன மாதிரி ஆளுக்கு ஒருத்தர் யாரும் வருவாங்க, கடவுள் அவருக்கு அனுப்புவாங்க. எங்க மூலியமா கண்டிப்பா அவருக்கு வந்து சக்தி கொடுக்குவாங்க, சர்வீஸ் பண்ணுவாரு. இன்னொரு வாட்டி அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க நீங்க கொடுத்தீங்கன்னாக்கா நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு மேஜிக் பண்ணோம். 18th வார்டும் 4th வார்டு நாங்க கண்டிப்பா வந்து சர்வீஸ் பண்ணுவோம், உண்மையை பண்ணுவோம். இந்த வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றி. வணக்கம். அன்புக்கும் பாசத்துக்குரிய எனது அண்ணன் என்று சொல்லலாம் கணேசா அவர்களே மற்றும் டைம் பிளாக் வசிக்கும் அண்ணன் குமாரன் அவர்களே மற்றும் வெசில் பிளாக்கை சேர்ந்த அம்பேத்கர் ஒன்று சொல்லிக்கிறாரு, படின்னு சொல்லிக்கிறாரு. அந்த படிப்பை ஊக்குவிக்க ஐயா அவர்கள் 10 கணக்குல இருந்து நோட்டு கொடுத்துக்கிறாரு 18th வார்டில் 10 கணக்குல. அதே போல என்னுடைய ஆசைக்கு இணங்க நானும் சொன்னேன், உங்களுக்கு என்னப்பா வேணும்னு கேட்குவாரு. நான் சொன்னேன், இது போல நீங்க எதை செய்தாலும் சரி ஃபர்ஸ்ட் பசங்களுக்கு வந்து நோட் புக்ஸ் கொடுக்கலாம். இது எலெக்ஷனுக்காகவோ அவர் வந்து 18th வார்டில் நிற்கிறவர், அவர் வந்து இது கொடுத்து எலெக்ஷனுக்காக எதுவும் பண்ணணும்னு இல்லை. நல்ல மனசு இருந்தா தான் மார்க்கம், கொடுக்கறதுக்கு மனசு இருக்கணும். அவர் வந்து வேற 18th வார்டே பண்ணிருக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தாரு. அவர் வந்து சில பேர் பேசி வந்து கேஜே ஃபுல்லா கொடுக்க வந்து வச்சுட்டாங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நன்றி தெரிவிக்கிறேன் நான். அவங்களுக்கு யாரும் அவரை வந்து பேசி கேஜிஎஃப்குள்ள கொடுக்கவே பண்ணாங்களோ அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். அதே மாதிரி அவர் வந்து நம்மளுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. ரெசிடென்ட் பிளாக் கோயிலில் வந்து 4 வருஷமா வர்றாரு. 4 வருஷமா வந்து அந்த கோவிலுக்கு என்ன வேணுமோ வந்து செய்யறாரு. ரொம்ப வேண்மையானவர். நம்ம கேட்டது இல்லைன்னு சொன்னதில்லை. போன வாரம் கூட ஸ்கூல் 10th பாஸ் ஆகணுங்களெல்லாம் 18th வார்டில் அவங்களுக்கெல்லாம் ஊக்கத்தொகை கொடுத்து அவங்கள வந்து மெம்மேலும் நீங்க படிக்கணும் சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணாரு. அதே மாதிரி வந்து அரிசி கொடுத்துருக்கிறாரு 18th வார்டு. யாரும் இல்லை. டிசிஎல் வந்து 25 நாள் 30 நாள் தர்ணா உக்காந்தாங்க. அந்த 18th வார்டில் வந்து 100 பேர் இருக்கிறாங்க டிசிஎல். அந்த 100 பேருக்கு ஃபர்ஸ்ட் அரிசி கொடுத்து ஸ்டார்ட் பண்ணாரு. அவங்க பசியை போக்குனாரு. சம்பளம் இல்லாத இருந்தாங்க, ஒரு மூட்டை அரிசி கொடுத்து அவங்களுக்கு பசியை போக்குனார். அதே மாதிரி வந்து நம்ம ஏரியா ஃபுல்லா கொடுக்கணும்னு சொல்லிட்டு 18th வார்டு ஃபுல்லா கொடுத்தாரு. அவருக்கு வந்து இன்னும் கடவுள் வந்து இன்னும் ஐஸ்வர்யம் கொடுத்து இன்னும் நிறைய மக்களுக்கு கேஜிஎஃப்ல இருக்கிற மக்களுக்கு அவர் மெம்மேலும் செய்யணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். இன்னொன்னு, எனக்கு கேஜிஎஃப்ல வந்து 2 பேர் வந்து ரொம்ப முக்கியமான புள்ளிகள். 2 பேர் வந்து மக்கள் மேல கரிசனையா இருக்கிறது. ஒண்ணு வந்து கமல்நாதன். கொரோனா டைம்ல வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் என்னென்ன தேவை அது எல்லாரும் இருக்கிறாங்க. இப்போ காயத்ரி அக்கா இருக்கிறாங்க, கோபி அண்ணா இருக்கிறாங்க, சாட்சி அவங்க எல்லாம் இருக்கிறாங்க, அத்தை இருக்கிறாங்க. கொரோனா டைம்ல வந்து வீடு வீடா தேடி எல்லோருக்கும் தண்ணீர் இருந்து அரிசி இருந்து எல்லாம். அதுக்கப்புறம் வந்து அண்ணன் தான். இவங்க 2 பேர் தான் கேஜிஎஃப் மேல கரிசனை வச்சு தேடி மற்ற வார்டு இது எங்காலுன்னு பார்க்காம எல்லாருக்கும் வந்து இது பண்ணின்னு ஹெல்ப் பண்ணின்னு வராங்க. அதனால அவங்க 2 பேர் வந்து கடவுள் வந்து மென்மேலும் நான் அவங்கள வந்து உயர்த்தணும்னு கேட்டுக்கொண்டு, அப்புறம் வந்து என் விஷயத்துக்கு வர நான் வந்து பாருங்க இங்க பக்கத்திலே இருக்குது என்னோட சாதனை. தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையம் ஆர்ஓ பிளான்ட். இது வந்து 5 ரூபாய் காயின் போட்டா வேலை செய்யும். இது வந்து கஷ்டப்பட்டு நான் எடுத்துன்னு வந்தேன். எந்த வார்டுலயும் இல்லை, வெறும் 4 தான் கேஜிஎஃப்ல 4 நாள் தான் சேங்ஷன் ஆச்சு. அதுல ஒண்ணு வந்து கஷ்டப்பட்டு நான் எடுத்து வந்தேன். அப்ப நான் நீங்க யோசனை பண்ணி பாருங்க எப்படி ஃபைட் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு. அதே போல வந்து இன்னைக்கு வந்து நம்ம தயாநிதி அண்ணா வர வேண்டியதா இருந்துச்சு. அவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் வீட்டுல போய் பார்த்துட்டு வந்தேன். அவருக்கும் நன்றி. எனக்கு உறுதுணையா இருந்து எல்லா வேலையும் அவர் வந்து சிறு பசங்க போல வந்து ராக்கெட் மாதிரி வேலை செய்வாரு. அவரையும் கடவுள் நல்லா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு, அதே மாதிரி கோபி அண்ணன், நம்ம தண்ணி தடுக்கிற ஒரு வாட்டர் மேனு சாமண்ணன், அதே மாதிரி நிறைய பேர், நம்ம சுரேந்தர், சிவா, அப்பு, குமாரண்ணன், சின்னப்பு. நம்ம குமாரண்ணன் வந்து நான் கூப்பிட்ட பேச்சு தட்டுறதே இல்லை. அண்ணா இங்க இப்படி ஃபங்க்ஷனுக்கு இதுன்னு சொன்னா உடனே வந்து நிக்கிற ஆளு. அவங்களையும் கடவுள் வந்து ஆசீர்வதிக்கணும். எல்லாம் பாருங்க, இப்போ தாய்மார்கள் இவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு சொல்றேன். என் பலமே தாய்மாருங்க தான். தாய்மாருங்க தான் என் பலம். அதனால தான் ஸ்டேஜ்ல தாய்மாரு சார். தாய்மாருங்க வந்து ரொம்ப
கஷ்டப்பட்டாங்க சார். எலெக்ஷனுக்கும் சரி எந்த வேலைக்கும் சரி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதனால தான் தாய்மார்களை நான் நிற்க வச்சேன் சார். அதனால எல்லா தாய்மார்களும் நன்றி. நான் எப்படி நான் வேலை செய்யணுங்கிறோம், இனிமேலும் நான் அப்படிதான் வேலை செய்வேன். இன்னொன்று, சாரு ஜெயிச்சாருன்னா நாங்கள் டபுள் இன்ஜின் ஆகிடுவோம். டபுள் இன்ஜின் ஆகிட்டா என்ன ஆகும், இன்னும் ஃபாஸ்ட்டாக நடக்கும் வேலை. கவர்மெண்ட் ஆள் வேலை கூட நான் சார்கிட்ட கேட்டு நான் பண்ணி கொடுக்குவேன். அதனால 18th வார்டில் சார் ஜெயிக்கிறது கண்டிப்பாக ஜெயிக்குவேன். 4th வார்டில் நான் கண்டிப்பாக ஜெயிக்குவேன்னு சொல்லிக்கினேன். எனக்கு 18th வார்டில் உங்கள் சொந்தக்காரங்க இல்லை யாருன்னா இருந்தா கோபி நாங்கள் சொந்தக்கார இருக்கிறாங்க கண்டிப்பாக சொல்லணும். தயவுசேர்ந்து ஒரு ஓட்டு இருந்தா கூட சொல்லிட்டு நல்லவங்களை தேர்ந்தெடுங்க, நல்லதே நடக்கும். இவர் இந்த காசை மனசு வச்சிருந்தா அவரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணினாரோ டபுளா வந்துக்கும். எப்படி இந்த காசை ஒரு 2 லட்ச ரூபாய் வச்சுங்க, இங்க அங்கெல்லாம் இந்த 2 லட்ச ரூபாய் காசை ஒரு பிசினஸ் போட்டுனாருன்னா ஒரு 1 லட்ச ரூபாய் சம்பாரிச்சுக்குவார். ஆனா அப்படி இல்லை. அவர் என்ன பண்ணாரு, நம்ம மக்களுக்கு போய் சேரணும். நம்ம எப்படி இங்க படிச்சு கஷ்டப்பட்டு நம்ம போய் முன்னேறணும், அது போல ஜனங்க படிச்சு முன்னேறி அதே போல 4 பேருக்கு. உங்களுக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் கேட்டுக்கிறேன். உங்களுக்கு பிறந்த நாளோ ஏதோ கல்யாண நாளோ வந்துச்சுன்னா ஒரு செடி வைக்கிறதுக்கு ஆசைப்படுங்க. இந்த ஆடு மாடுங்களுக்கு எதனா ஒரு சாப்பாடு போட கொடுக்கறதுக்கு ஆசைப்படும். கடவுள் கண்டிப்பா உங்க எல்லாரையும் நல்லா வைக்க ஆரம்பிச்சுன்னு எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.